நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இது உங்கள் எல்லாரையும் புதிய பரிமாணத்தில் மகிழ்விக்க வந்திருக்கும் காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் 2. உலகத்துல பல நாடுகள்ல பல மொழிகள் பேசப்பட்டாலும் ஒவ்வொரு மொழிக்கும் மூலம் அந்த வார்த்தைகள் தான். வார்த்தைகள்ன்ற உறுப்புகள் இருந்தாதான் மொழின்ற உடல் உருவாக முடியும். அப்படி மூலமான உறுப்புகளான வார்த்தைகளை கொண்டு விளையாடப்படுகிற இந்த நிகழ்ச்சி தான் காளிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 ஜூனியர்ஸ் 2. இந்த வாரமும் இந்த முதல் நிலையில் நம்ம 3 அணிகளை கொண்டு விளையாட போகிறோம். இதுல 3 பள்ளி மாணவிகள் அணிகளா வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு அணியா நம்ம வரவழைப்போம். முதலாவது நாம் வரவழைப்பது ராஜன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை மாணவியர். சங்கம் வளர்த்த மதுரையிலிருந்து வந்திருக்கிறீங்க. ராஜன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. என் பேர் இந்துஜா, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உங்க பேர்மா? என் பேர் ராகதர்ஷினி, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உங்களுக்கு பிடித்தமானவர் அப்படின்னு ஒருத்தர் கேட்டா யாரை சொல்லுவீங்க? ஏஆர் ரகுமான். ஏஆர் ரஹ்மான் பிடிக்குமா? வெல் டன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். குட். இந்துஜா, உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்னா யாரை சொல்லலாம்? கிளாஸ் சார். உங்க கிளாஸ் சாரா? அவர் பேர் மோகன்தாஸ். மோகன்தாஸ். நீங்க அவ்வளவு நல்லவரா? பரவாயில்லையே, ஒரு வாத்தியார் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கவர்ந்திருக்காருன்னா உண்மையாலுமே அவர் தான் வாத்தியார். வெல் டன், வெல் டன் மோகன்தாஸ். அவர் உங்களுக்கு என்ன பாடம்லாம் எடுக்கிறாரு? இங்கிலீஷ். இங்கிலீஷ் மட்டும் எடுப்பாரா? சரி, உங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு உங்களோட எதிரணியில விளையாட போகிற அடுத்த அணியை வரவழைப்போம். அடுத்த அணியாக நாம் வரவழைப்பது த பாரதி வித்யா பவன் ஃப்ரம் ஈரோடு. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்கம்மா. ஹாய் சார், என் பேர் ஸ்ரீநந்தினி, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். த பிபி ஈரோட்லேருந்து வரேன். 8th ஸ்டாண்டர்ட். என்ன நந்தினி? ஸ்ரீநந்தினி. ஸ்ரீநந்தினி. நீங்க? ஹலோ சார், என் பேர் தர்ஷனா, நான் 8th ஸ்டாண்டர்ட் த பிபி ஸ்கூல் ஈரோட்ல படிக்கிறேன். ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா நீங்க கிளாஸ்ல? 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். அப்படியா? உங்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் 3வது அணியாக நாம் வரவழைப்பது விஏடி ட்ரஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர் திருப்பூரிலிருந்து. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. மை நேம் இஸ் எஸ் ஜனனி, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பிஏடி ட்ரஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கணபதிபாளையம் திருப்பூர். நீங்க? சார், என் பேர் வந்து பிரீத்தி, நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். விஏடி ட்ரஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கணபதிபாளையம் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். ஓகே, வெரி குட். உங்களோட ஹாபி என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ரீடிங் புக்ஸ். இந்த காலத்தில் ரீட் பண்ணுற ஹாபிலாம் இருக்கா பிள்ளைங்களுக்கு? என்ன மாதிரி புக்ஸ்? சப்ஜெக்ட் புக்ஸ். சப்ஜெக்ட் புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கதான் ஹாபியா? ஹாபின்றது வீட்டில் படிப்பு போக மற்ற டைமில் ஓய்வாக இருக்கும்பொழுது நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறதா ஹாபி. அது சொல்லுங்கள். அப்படின்னா எது? வீடியோ கேம்ஸ். பத்தியா எவ்வளோ மோசமான ஹாபியை வச்சுக்கிட்டு நீ வந்து என்ற நல்ல பிள்ளை மாதிரி சப்ஜெக்ட் புக்ஸை படிக்கிறது ஹாபின்னு போய் சொல்லி ஏமாத்த பார்த்தேன். சரி, உங்கள் 3 அணிகள் இன்னைக்கு சந்திச்சிட்டோம். நம்ம விளையாட்ட தொடங்க போகிறோம். முதல் சுற்றில் விளையாட போகிற முதல் அணி யார் நீங்களே தீர்மானிச்சுக்கலாம். சொல்லுங்க. நீங்கள் விளையாடுறீங்களா? மற்ற அணிகள் நீங்கள் போய் வெயிட் பண்ணலாங்க. த பிவிபி சிபிஎஸ்இ ஸ்கூல் ஈரோடு முதல் சுற்று. உங்களுக்கு விதிமுறைகள் தெரியும் இருந்தால் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்காக ஒரு முறை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். 2 நிமிடத்தில் நீங்கள் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் கண்டுபிடிக்க போகிற சொற்களுடைய முதல் எழுத்தெல்லாம் ஒரே எழுத்தாக தான் இருக்கும். ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள் கொடுக்கலாம். ஒவ்வொரு குறிப்புக்கு பிறகு ஒரு யூகம் வந்தால் தான் அடுத்த குறிப்பு கிடைக்கும். அதில் கவனமாக இருக்கணும். வேற ஒன்றும் சந்தேகம் இல்லையா உங்களுக்கு? தொடங்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வில். அம்பு. குட். அரசி. அரசன். 2. பயம். அச்சம். 3. திருநெல்வேலி. அல்வா. 4. சப்தம். அமைதி. 5. 20 வினாடிகளில் 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. த பிவிபி இவ்வளோலாம் போகக்கூடாது. மற்றவங்களுக்கு பயமாக இருக்குல்ல, பின்னாடி 2 டீம்ஸ் வராங்கல்ல. சரி, பார்த்து விளையாடுங்க, அனுசரித்து விளையாடணும். நீங்கள் அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி வாங்க. விஐடி ட்ரஸ்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருப்பூர். பிரீத்தி, ஜனனி, ரெடியாக இருக்கீங்களா? முதல் சுற்று விதிமுறைகள்லாம் தெரியும். 2 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ரெடியாக இருக்கீங்களா? லெட்ஸ் பிகின். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பூமி. உலகம். 1. வாய்மை. உண்மை. 2. உவர்ப்பு. உப்பு. 3. காணிக்கை.
உண்டியல், 4, நீளம், உப்பு, முதல் எழுத்து நீளம். ஞாபகம் வச்சுக்கணும். நீளம். நீளம், உயரம், 5 கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன ஆடிட்டு இருக்கிற? ஆமா, அது என்ன நீளத்துக்கு உப்பு? இப்பதானே உப்பு சொன்னேன். ஒரு பக்கம் நான் உப்பு. நீலன்னா கலர் போயிட்டேன். ஆமா, அதுக்கு எதுக்கு உப்பு சொன்னேன்? கடலோட உப்பு தான் ஏற்கனவே 4வது விடையா கண்டுபிடிச்சிருக்க. உனக்கே காமெடியா இருக்குல்ல? பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வேகமாக தான் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. வெல் டன் விஐடி ட்ரஸ்ட். 5 மதிப்பெண்கள். நீங்க அமர்ந்திருக்கலாம். ராஜன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர் மதுரையில இருந்து வந்திருக்கிறீங்க. எஸ் சார். அவங்க 2 பேருமே 5 கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப துரிதமா வர கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ என்ன அர்த்தம்? நாங்களும் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சுலபம்னு அர்த்தம். ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். தொடங்கலாமா? 2 நிமிடம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பொன், பொன் அப்படின்னு சொன்னாங்க. பொன். தங்கம், குட். அண்ணன், தம்பி, 2, தாகம், தண்ணீர், 3, தரை, அடுத்த சொல் போயிட்டு வரலாமா? Yes, sir. அடுத்த சொல். அஞ்சல், தபால், 4. இப்ப விட்ட சொல் தரைன்னு சொன்னாங்கல்ல, ஏதாவது சொல்லுங்க, அப்பதான் அடுத்த குறிப்பு கிடைக்கும். ஞாபகம் வரத சொல்லு. அப்பதானே அடுத்த குறிப்பு கிடைக்கும். ஏதாச்சும் சொல்லு. வீதி, 3வது குறிப்பு. இணைப்பு, இணைப்பு. அவங்க என்ன இணைப்பு சொல்றாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. உனக்கு புரியலையா? செகண்ட் மறந்துருச்சா? வளம் சொன்னாங்க. இந்துஜா என்ன தப்பு பண்ற தெரியுமா? இப்போ ஒரு வார்த்தை உனக்கு யூகிக்க முடியலன்னா அதை பத்தி இன்னொரு குறிப்பு கிடைச்சா சுலபமா சிந்திக்கலாம்ல. அப்ப நீ ஏதாவது சொன்னாதான் அடுத்த குறிப்பு கிடைக்கும். இப்போ முதல் சுற்று உங்களோட முதல் முடிஞ்சிருக்கு. இப்போ ரிவர்சல். யூகிக்கிறவங்க நின்ன இடத்துல குறிப்புகள் கொடுக்கறவங்க நிப்பீங்க. உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? நாங்களே ஆரம்பிக்கிறோம். நீங்களே ஆரம்பிக்கிறீங்க. வெரி குட். அப்ப நீங்க இங்க வந்து உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. துடிப்பு, இதயம், குட். பகல், இரவு, 2, செயற்கை, இயற்கை, 3, தோசை, இட்லி, 4, மின்னல், இடி, 5. வெரி குட். 16 வினாடிகள்ல 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெல் டன் இந்துஜா and ராகதர்ஷினி. அதுல விட்டதே இதுல பிடிச்சாச்சு இல்ல? இவ்வளவு வேகமா கண்டுபிடிக்கிறீங்க. குட். வெல் டன். ஹாப்பியா போய் உட்காருங்க. இப்ப நீங்க BVB ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார். போன தடவை எத்தனை கண்டுபிடிச்சீங்க? 5 5 கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப நீங்க அதே மாதிரி பண்ணிடுவீங்க. தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பவளம், முத்து, குட். முடிவுரை, முன்னுரை, 2, தொழிலாளி, முதலாளி, 3, சாமியார், முனிவர், 4, பாட்டி, தாத்தா, சுடுவது, முறுக்கு. வெரி குட். 20 வினாடிகள்ல 5 சொற்களை கண்டுபிடிச்சிருக்கீங்க. வெல் டன். The BVB CBSE ஸ்கூல் ஈரோடு. எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா கண்டுபிடிச்சீங்க? என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பதட்டமா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சோம். சரி. அப்புறம் நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். அதனால ஈஸியா ஆயிருச்சு. ஓகே, ஈஸியாச்சு. அவர் நல்ல குறிப்பு கொடுத்தான்னு வாயில வருதா? பாத்துக்க, நான் அதை சொல்லுவான்னு நினைச்சேன். முதல்ல சொன்னது வேலிட் பாயிண்ட். குட். வெல் டன். 5 கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க உட்காருங்க. திருப்பூர் விஐடி ட்ரஸ்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 2 நிமிடத்தில் அதே போல 5 சொற்களை கண்டுபிடிக்க போகிறீர்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நெற்றி, வியர்வை, குட். வினா, விடை, 2, புதன், வியாழன், 3, அம்பு, வில், 4, மோதிரம், விரல், 5. 17 வினாடிகள்ல 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. ஐயா, ஆமா, அந்த முதல் சொல்ல என்ன நீங்க கண்டுபிடிச்சது ஞாபகம் இருக்கா? நெற்றின்னு சொன்ன உடனே வியர்வை. அது எப்படி?
எனக்கு அதுக்கு விளக்கம் தேவை. நெற்றியில இருந்து வியர்வை தானே வேவே தான் நாங்க ஜாஸ்தியா பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். அதை சொல்லணும். நெற்றிலேருந்து வேர்வை தான் வரும்னா நெற்றியில் திலகம் இருக்குது, குங்குமம் இருக்குது, விபூதி இருக்குது, இன்னும் பல சொல்லலாம்ல. நீங்கள் வந்து அதை அப்படி நெற்றினாலே வேர்வைன்னு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்க. வெல் டன் திருப்பூர் விஐடி ட்ரஸ்ட். முதல் சுற்றோட இறுதியில் மதுரை பள்ளி மாணவியர் மட்டும் ஒரே ஒரு மதிப்பெண் பின்தங்கி இருக்கிறாங்க. ஈரோடு திருப்பூர் பள்ளி மாணவியர் 10 மதிப்பெண்கள் எடுத்து முன்னிலையில் இருக்கிறாங்க. இது முதல் சுற்றோட நிலவரம். இடைவேளைக்கு பிறகு வரப்போகிற இரண்டாவது சுற்றில் நிலைமை எப்படி மாறப்போகுதுன்றதை நம்ம எல்லாம் காத்திருந்து பார்ப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காலிமார்க் பவன் டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2. இப்போ நீங்கள் வந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியோட இரண்டாவது சுற்று. இரண்டாவது சுற்றினோட விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும். அதே போல் 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கு முதல்ல திரையில் அந்த சொல் வரும். ஒவ்வொரு சொல்லிலையும் ஒரு சில எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும். அந்த விடப்பட்ட எழுத்துக்களை நிரப்பி என்ன சொல்னு கண்டுபிடிச்சு பிறகு நீங்கள் குறிப்புகள் கொடுப்பீங்க. பிறகு அதே போல தான் ஒவ்வொரு சொல்லுக்கும் அதிகபட்சம் 3 குறிப்புகள், ஒவ்வொரு குறிப்புக்கும் ஒரு யோகம். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நெக்ஸ்ட். அடுத்த சொல். நெக்ஸ்ட். அடுத்த சொல். அர்ச்சனை. பிரார்த்தனை. வெரி குட். நெக்ஸ்ட். அடுத்த சொல். பாவம். புண்ணியம். 2. நெக்ஸ்ட். அடுத்த சொல். அப்படி வாய் திறந்து படிக்கூடாது. நெக்ஸ்ட். அடுத்த சொல். என்ன ஜனனி, பயப்படாத. அவ குறிப்பு கொடுத்தாதானே நம்ம சொல்ல முடியும். நம்ம என்ன பண்ண முடியும்? நீ வெளியில வா, நீ பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட். அடுத்த சொல். சார், எத்தனை சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க? 2 தான் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. ரொம்ப சிரமமா இருந்ததோ? தமிழ்ல எவ்வளவு மதிப்பெண்கள் எடுப்பீங்க? 100 அவுட் ஆஃப் 500? 100 அவுட் ஆஃப் 100? தமிழ்ல போடக்கூடாது. போடுவாங்களா? உங்களுக்கும் அப்போ உங்க வாத்தியார் ரொம்ப பிடிக்குமே. சரி, எப்படி 100 எடுக்கிறீங்க? சார் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு எழுதுறேன். ஓஹோ, சரி, ஒன்றும் வருத்தப்படாதீங்க. எல்லாம் தமிழில் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சொற்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது உங்களுக்கு உதவி செய்யலை. ஒருவேளை அது முழு சொல்லாக காமிச்சா உங்களுக்கு இந்த சொல்லலாம் தெரிஞ்சிருக்கலாம். சரி, இப்போ அந்த சொற்கள் என்னான்னு பாருங்கள். நீங்கள் 2 பேரும் பாருங்கள். ஏன்னா 2 பேரும் பிளாங்க்ஸ் பார்த்துருக்கீங்க. அது என்னான்னு தெரிஞ்சுக்கங்க. அடைக்கலம். அடைக்கலம் தெரியுமா? தெரிஞ்ச சொல்லா தெரியாத சொல்லா? தெரிஞ்ச சொல். சரி, பரவாயில்ல. 2 கண்டுபிடிச்சதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் உண்டு. த பிவிபி ரெடியாக இருக்கீங்களா? செகண்ட் ரவுண்ட். ரூல்ஸ் எல்லாம் தெரியும். கொஞ்சம் கஷ்டப்படாமல் எப்படியாவது நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். இதுக்கு முன்னாடி அந்த அணியில் அந்த விடப்பட்ட எழுத்துக்களை அவங்களால நிரப்ப முடியாமல் போச்சு. பட் நீங்கள் 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கட்டுப்பாடு. கட்டளை. தேசிய. ஒருமைப்பாடு. அடுத்த சொல். தொலைக்காட்சி. வானொலி. இயங்குவது. மின்சாரம். வெரி குட். மின்சாரம். நிகழ்ச்சி. நிரல். கொண்டை. சம்பவம். ஆட்டம். பாட்டம். 3 குறிப்புகள் முடிஞ்சது. அடுத்த சொல். திருமணம். கல்யாணம். நேரம். முகூர்த்தம். குட். முதல் சொல் போயிட்டு வரலாமா? அடுத்த சொல். கட்டுப்பாடு. அது ஏற்கனவே சொன்னது. அப்ப எந்த சொல்லுன்னு தெரியுது. இப்போ அடுத்த குறிப்பு, இறுதி குறிப்பை கொடுங்க. உங்களது கால அவகாசம் முடிவடைந்தது. கொண்டாட்டம் மிஸ் பண்ணது ரொம்ப தப்பு.
ஏன்னா ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் சொல்கிறது. ஆக்சுவலாக நீ ஆட்டம்னு சொன்னதே தவறு. அதில் இருக்க சொல்ல வந்து பாதியாக கூட பயன்படுத்தக்கூடாது. அவள் சொல்லிட்டா நான் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு நினச்சேன். ஆனால் அதை கூட சொல்லலை. இப்படியும் சொல்லலைன்னா ஏதோ உங்களுக்குள்ள பயிற்சி குறைவை தான் காட்டுது. சரி பண்ணிக்கங்க அடுத்த சுற்றுக்குள்ள. ஓகே, ஏன்னா 3வது சுற்றோட இறுதியில் ஒரு அணி எலிமினேட் ஆயிடுவாங்க, வெளியேற வேண்டியிருக்கும். அது நீங்களா இல்லாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. 2 சொற்கள், அதற்கு உங்களுக்கு பாராட்டுகள். அமர்ந்திருங்க. தொடங்கலாமா? எஸ் சார். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நம்பிக்கை, தும்பிக்கை, அடுத்த சொல். சாலமன் பாப்பையா, பட்டிமன்றம், வெரி குட். விவாதம், என்ன அட்வைஸ் சொல்லியிருக்கா? சரி அடுத்தது போயிடுங்க. அடுத்த சொல். அடுத்த சொல். நாடகம், அரங்கேற்றம், வெரி குட். இப்ப விட்ட சொற்கள் வருது. சண்டை, விவாதம்னு சொன்னாங்கல்ல, சச்சரவு, சச்சரவு. கடைசி குறிப்பு. அடுத்த சொல். இருக்கிறதே 3 தானே. உகர்ச்சி, நுகர்ச்சி, நுகர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. முன்பு, நீங்க கண்டுபிடித்த சொல்லே தவறா இருக்குன்னு நினைக்கிறேன் நான். என்ன சொல்ல நினைச்சீங்க அது? முதிர்ச்சி. முதிர்ச்சின்னா என்னன்னு தெரியுமா? என்ன? முதுமை, ரொம்ப வயசு. அவ்வளோதான். முதுமை, மூப்பு. சரி, இன்னும் 2 சொற்கள் விட்டீங்களே. அது வாதம் சொன்னாங்க, சரியாதான். விவாதமா என்ன சொன்னீங்க? விவாதம், விவாதம்னு சொன்னாங்க. அதுக்கு வேற என்னலாம் சொல்லலாம்? வாக்குவாதம். கரெக்டாக அவ சொன்னது நல்ல பிள்ளைல, அவ சொல்லிடுவா, நீ அதான் சொல்லிட்டா. அப்புறம் இன்னொன்று உறுதிமொழி. உறுதிமொழி. அதுக்கு நீங்களா தான் என்ன குறிப்பு நெக்ஸ்ட் நினைச்சேன் உறுதி, நம்பிக்கைன்னு சொன்னேன். நெக்ஸ்ட் அதான் நினைச்சேன். ஆனால் சொல்ல மாட்டீங்களே. க்ளூ கொடுத்ததான் நெக்ஸ்ட் வேர்ட்ஸ். நீ விடை சொன்னாதான் அடுத்த குறிப்பு கிடைக்கும். க்ளூ சொன்னாதான் விடை சொல்லுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் தும்பிக்கைன்னு சொல்லிட்டு அடுத்து உறுதி நினைச்சேன், அடுத்து வேற வேர்டு போயிட்டாங்க. இதுக்கு தான் பேச சொல்றது. இப்போ தெரியுதா? பேசிக்கிட்டே இருந்தா விடை வந்திருக்கும்ல. சரி, பரவாயில்ல. எத்தனை கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 2 தான். என்ன அந்த சுற்றுல எல்லாம் பேசி வச்சுக்கிட்டீங்களா? எங்களை விட்டு போயிடாதீங்க, நீ நாங்களும் 2 சொல்லிட்டு வரோன்னு. அப்படிலாம் இல்லை. சரி, இப்போ இதை மறுபடியும் திரும்ப விளையாடும் பொழுது நீங்கள் இதை சரியாக பிழை இல்லாமல் விளையாடணும். நீங்கள் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு விளையாடுறீங்களா, இப்போ உடனே விளையாடுறீங்களா? கொஞ்ச நேரம். கொஞ்ச நேரம் கழிச்சு. அப்போ நீங்கள் போய் அமர்ந்துருங்க. த பிவிபி. இப்போ முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ரிவர்சல் ரோல்ஸ். போன தடவை 2 கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய திறமைக்கு அது மிகவும் குறைவுன்னு நான் நினைக்கிறேன். 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். நல்லா கவனம் செலுத்தி பொறுமையாக நிதானமாலாம் இருக்கிறீங்க. ஆனால் விடையே வர மாட்டேங்குது. ஆனால் விடையும் சொல்ல முயற்சி பண்ணணும். ஓகே, இப்போ செகண்ட் ரவுண்டோட ரோல் ரிவர்சல். அதாவது போன சுற்றில் குறிப்புகள் கொடுத்தவங்க இப்போ யூகிக்கிற இடத்துல நிற்கிறீங்க. வரப்போகிற சுற்றுகளில் ஒரு மாற்றத்தை பார்ப்போம்னு நினைக்கிறேன். இப்போ தொடங்கலாமா? ஷெரப். இந்த சுற்றில் 2 நிமிடத்தில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். விடப்பட்ட எழுத்துக்களை நீங்கள் நிரப்ப வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கதவு, தாழ்பாள், குட், வெரி குட். அடுத்த சொல். சுற்றுலா, பயணம், எடுப்பது, புகைப்படம். வெரி குட். 2. ஈடுபாடு, செயல், அடுத்த சொல். ஒட்டகம், பாலைவனம். வெரி குட். இப்போ விடப்பட்ட சொற்கள் வருது ஒவ்வொன்றா. அடுத்த சொல். 3 கண்டுபிடிச்சிட்டீங்க. 2க்கு 3 பெருசு தான். ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறோம். அது என்ன சொன்னீங்க? ஈடுபாடு. ஈடுபாடு சொன்னாங்க. இப்போ அந்த சொல் 2வது குறிப்பு.
விற்பது. விற்பது. வியாபாரம். மூன்றாவது குறிப்பு கணிப்பு. வணிப்பு. மன்னிக்கணும், இந்த சொல் முடிவடைந்தது. அடுத்த சொல் விட்ட ஒரு சொல்ல எப்படியா சொல்லுங்க. 15 வினாடிகள் இருக்கின்றன. முயற்சி பண்ணி தான் பார்த்தோம், இருந்தாலும் சிரமமா இருந்துச்சு. இன்னொன்று சொல்லு நீ கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன், ஆனால் பொருள் சொல்ல சிரமமா இருந்தது. பரவாயில்ல, 3 கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா? போன முறைக்கு கொஞ்சம் முன்னேறி இருக்கிறீங்க, அந்த வரைக்கும் மகிழ்ச்சி தான். குட், நீங்கள் போய் அமர்ந்திருக்கலாம். ஜனனி, பிரீத்தி. ஜனனி வரும்போது நல்லா சிரிச்ச முகமாக தான் வர, ஆனால் அப்படியே இருக்கணும். கண்டுபிடிக்கிறோமோ இல்லையா, அந்த சிரிப்பு மாறக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இந்த முறை கண்டுபிடிச்சிடலாமா? எஸ் சார். வெரி குட். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வரவேற்புதல். அழைப்பிதழ். வெரி குட். விவாதம். வாக்குவாதம். கருத்து. உரையாடல். வெரி குட். நெக்ஸ்ட் சார். அடுத்த சொல். இறக்குமதி. ஏற்றுமதி. 3. ஏழை. பணக்காரன். 4. 90 வினாடிகள் இருக்கு, நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கூட வந்து யோசிக்கலாம். நீ அமைதியா இருக்கிறத தவிர ஒண்ணும் பண்ண முடியாது. குறிப்பு வந்தா தானே. எஸ் சார். யோசி யோசி. முயற்சி பண்ணி தான் பார்க்கணும். கண்டுபிடிச்சிட்டேன். க்ளூ வர மாட்டேங்குது. சொல்லு. ஓ, வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டியா? இது சம்பந்தமா சண்டை. சண்டை. பிரச்சனை. கலப்பு. கலப்பு. முதல்ல என்ன சொன்ன? சண்டை. இப்ப கலப்பு. சலிப்பு. கடைசி குறிப்பு. 35 வினாடிகள் இருக்கின்றன. கொஞ்சம் பொருத்தமா ஏதாவது ஒன்று சொல்லு பார்ப்போம். சொல்லு சொல்லு. 25 வினாடிகள். சொல்ல கண்டுபிடிச்சிட்டு இதை விடக்கூடாது. இது சொல்லலாம், நிச்சயமா சொல்லலாம். சீக்கிரம், மூன்றாவது குறிப்பு. 15 வினாடிகள். முயற்சி பண்ணு. முயற்சி பண்ண சொல்றேன். போராட்டம். குரு, நல்ல குறிப்பு. போராட்டம். யுத்தம். முதல்ல என்ன நல்லா சொன்ன? சண்டை. சண்டை. போராம். போராட்டம். சாதி. இனம். அதுக்கு எதுக்கு சண்டையை சொல்லணும்? சாதி இனம் சொல்றதுக்கு எதுக்கு சண்டையை சொல்லணும்? தொலைக்காட்சி செய்திகள்ல பத்திரிகைகள்லாம் என்னன்னு போடுவாங்க? கலவரம். அவ்வளோதான் சொல்லியிருக்கணுமா இல்லையா? நீ சண்டைன்னு சொன்னோடனே அது வந்திருக்கலாம். ரெண்டாவது ஆனால் போராட்டம் நல்ல குறிப்பு. என்ன கேட்டால் ரொம்ப நல்ல குறிப்பு, பொருத்தமாக தான் இருந்துச்சு. வெரி குட். 4. தொடங்கலாமா? மதுரை ராஜன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போன முறை 2, இந்த முறை 5க்கு முயற்சி பண்ண போகிறோம். எஸ் சார். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. தெரியுதா? சொல் கண்டுபிடிச்சாச்சா இல்லையா? இது முயற்சி பண்றீங்களா? அடுத்தது போலாம். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வேர்ட். மகிழ்ச்சி. துன்பம். உவகை. உற்சாகம். ஏ அப்பா. வேறு. மூன்றாவது குறிப்பு. என்னென்ன சொல்லியிருக்காங்க? மகிழ்ச்சி. உவகை. சோகம். ஓகே, அடுத்த சொல். சிரிப்பு. நகைச்சுவை. வெரி குட். ஜில்லா. மாவட்டம். வெரி குட். 2. பலம். பலவீனம். 3. இதுதான் கண்டுபிடிச்சாகணும். 1 தவறாயிடுச்சு, 3 கண்டுபிடிச்சிட்டோம். எச்சரிக்கை. விழிப்புணர்வு. Well done. Very good. இவ்வளோ சிரமமானதை இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கிறீங்க. ரொம்ப சுலபமான ஒன்றை தவறாக சொல்லிட்டீங்களே. மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சின்னு சொன்னோடனே வாயில் என்ன வரும்? சந்தோஷம். அவ்வளோதான் வந்திருக்கணும். சந்தோஷம் சொல்லியிருந்தா 5 சுலபமாக எடுத்திருப்பீங்களே. பரவாயில்ல. 4 இஸ் வெரி குட். வெல் டன் ராஜன் மெட்ரிக் மதுரை. இந்த 2வது சுற்றோட முடிவில் உங்களுடைய மதிப்பெண்கள். மதுரை ராஜன் மெட்ரிக் மாணவியர் நீங்கள் எடுத்திருக்கிறது 15 மதிப்பெண்கள். அது மாதிரி ஈரோடு த பிவிபி சிபிஎஸ்இ ஸ்கூல் 15 மதிப்பெண்கள். திருப்பூர் விஏடி ட்ரஸ்ட்
ஸ்கூல் மாணவியர் எடுத்திருக்கிறது 16 மதிப்பெண்கள். இடைவேளைக்கு பிறகு இவர்களுடைய இந்த நிலைமை மாறலாம் அல்லது தொடரலாம். காத்திருந்து பார்ப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காலிமார்க் பவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2. இப்போ நம்ம வந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய 3வது சுற்று. ஒரு இக்கட்டான கட்டம். ஏன்னா இந்த 3வது சுற்றோட இறுதியில் குறைந்த மதிப்பெண் பெற்றிருக்கிற அணி வெளியேற வேண்டியிருக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள அதிக வித்தியாசம் இல்லை, 15, 15, 16. யார் வேணாலும் வெளியேற வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கையாக கவனமாக விளையாடணும். இந்த 3வது சுற்றினுடைய விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும். 90 வினாடிகளுக்குள் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கு திரையில் 5 வரிசையில் பல எழுத்துக்கள் இருக்கும். ஒவ்வொரு வரிசையிலும் 15 எழுத்துக்கள் இருக்கும். அந்த ஒரு சொல்லுக்கான குறிப்பை கொடுப்பாங்க. அது எந்த வரிசையில் இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் அது என்ன சொல்லு நீங்கள் சொன்னீங்கன்னா சரியான விடையாக இருந்தால் மதிப்பெண் உங்களுக்கு, தவறான விடையாக இருந்தால் அடுத்த சொல்லுக்கு போயிடுவோம். ஒரே முறை தான் வாய்ப்பு. தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஊசி, தையல், 3வது வரிசை. 3வது வரிசை, சரி, தையல். கை, குட். ஒரு குறிப்பு தானே தரணும், அழகாக கொடுத்துருக்கீங்க. கரம், 5வது வரிசை, கரம். வெரி குட். 2. ஆமை, வடை, முதல் வரிசை. உடம்பு, 2வது வரிசை, தோல். மன்னிக்கணும், தவறான விடை. இன்னும் ஒண்ணே இருக்கு. சருமம், 2வது வரிசை, தோல். ஓகே, அதுக்கு குறிப்பு தவறா இருந்து விடை சரியா வந்திருக்கு. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நீ சொன்னது வந்து சருமம்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தத்துல சொன்ன? தோல், சருமம். தோல்னு நினைச்ச. ஆனா விடை என்ன? நான் தோல். தோல்னு அவ சரியா சொன்னா. அதனாலதான் மதிப்பெண். நீ தோல்னு தவறா நினைச்சுக்கிட்ட. அது தோல் இல்லை, அது தோல். ஆனாலும் நீ கொடுத்த ஒரு தவறான குறிப்புக்கு பொருத்தமான அழகான விடை சொல்லி உங்களுக்கு மதிப்பெண் வாங்கி கொடுத்துட்டேன். பரவாயில்ல, 4 கண்டுபிடிச்சிட்டீங்க. வெல் டன். போய் அமர்ந்திருக்கலாம் நீங்க. திருப்பூர் விஐடி ட்ரஸ்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உங்களுக்கு இந்த 3வது சுற்றுல ஒரு வாய்ப்பு. இதை சரியா பயன்படுத்திக்கிட்டா நீங்க அடுத்த இறுதி சுற்றுக்கு போகலாம். சரியா? 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். ரெடி, தொடங்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. காது, சரி, 2வது வரிசை செவி. Well done. Good. மலர், முதல் வரிசை பூ. Well done. Very good. கள்ளிச்செடி, 4வது வரிசை முள். Well done, Janani. மாங்கல்யம், 3வது வரிசை தாலி. Very good. காஞ்சிபுரம், 5வது வரிசை பட்டு. Well done. Very good. Very good. Janani and Preeti, பிரமாதமா விளையாண்டீங்க. ஜனனி பதில் சொன்ன விதம் அற்புதமா இருந்தது. தெளிவா நிதானமா வரிசையை சொல்லி விடையை சொல்லி எந்த பதட்டமும் ஏற்படுத்தாம பொருத்தமான குறிப்புகள் கொடுத்தது ரொம்ப அழகு. எடுத்தோடனே முதல்ல இருக்கிற சொல் செவி, அதுக்கு அழகா காது, அப்புறம் பூவுக்கு மலர். இங்க என்ன பெரிய சேலஞ்சு ஜனனிக்குன்னா, பூன்றது ஒரு எழுத்து சொல், அதையும் ஒரு எழுத்தால் நினைச்சு விட்டுட்டு போனா விடையே கிடைச்சிருக்காது. அதை அழகா கையாண்டா. வெல் டன் போத் ஆஃப் யூ. யூ பிளேட் வெரி வெல். அழகா விளையாண்டீங்க. தேங்க்யூ சார். நீங்க போய் உட்காந்துருங்க. ஈரோடு த BVB CBSE ஸ்கூல். Your time begins now. நெருப்பு, 3ஆம் வரிசை தீ. Well done. அச்சம், ஐந்தாம் வரிசை மடம். Well done. நீர், முதல் வரிசை ஓடை. Well done. 3. காகிதம்,
இரண்டாம் வரிசை தாள். வெரி குட். கைதி. நான்காம் வரிசை சிறை. வெல் டன், வெரி குட். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுடைய மொத்த மதிப்பெண்கள் 20. 20. ஸோ தகுதி பெற்றுட்டீங்க இறுதி சுற்றுக்கு. வெல் டன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், குட். அந்த ஒரு குறிப்பிட்ட சொல்லுக்கு ரொம்ப அழகா ஒரு பொருள் கொடுத்தீங்க. எதுன்னு தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு நினைவு இருக்கு. கைதி. அச்சம்னு சொன்னோடனே நீங்க வந்து பயத்தை தேடிட்டு இருந்தீங்க. அப்புறம் மடம் பார்த்தோனையும் அச்சம் மடம் நாணம். அச்சம் மடம் நாணம் சினம். பயிர்ப்பு. அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் என்னவா? முக பாவனை. அப்படியா? இதெல்லாம் பெண்களுக்கு உரித்தானவைகள்னு சொல்றாங்க, ஏத்துக்குவீங்களா? அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பெல்லாம் இருக்கணுமா? அந்த காலத்துல இருந்தது, இப்போ இந்த காலத்துல இல்லன்றீங்களா? ஸோ நீங்களே அப்படிதான் சொல்றீங்க. ஸோ இருக்கணும் இல்ல? இருக்கணும், கண்டிப்பா இருக்கும். அப்படியா? அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு பெண்களுக்கு இருக்கணும்னு சொல்றீங்க. ஓகே, எதுக்கு உங்க தமிழ் ஆசிரியர்கிட்ட போய் ஒரு தடவை கேளுங்க. இல்லை அது இருக்கணுமான்னு உங்க அம்மாவை போய் ஒரு தடவை கேளுங்க, உங்க தமிழ் ஆசிரியர் ஒரு தடவை கேளுங்க, உங்க சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கேளுங்க, இது பொருள் தெரிஞ்சவங்ககிட்ட. நீங்க வந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க, பரவாயில்ல, அது உங்க கருத்து, நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்க. சரி, வெல் டன். அழகா நீங்க மதிப்பெண்கள் பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறீங்க. இன்றைய நிகழ்ச்சியின் 3வது சுற்றின் இறுதியில் உங்களுடைய மதிப்பெண்கள் சரி, இப்போ நீங்க போய் அமரலாம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து குறைந்த மதிப்பெண்களோடு வெளியேறுகிற மதுரை ராஜன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அணி மாணவியரை அழைக்கிறேன். மதுரை ராஜன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியர், என்ன எங்க தவறு நிகழ்ந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியம், வேற ஒண்ணுமே இல்லை. படித்தவனுக்கு எல்லா கேள்வியும் சுலபம், படிக்காதவனுக்கு எந்த கேள்வி கொடுத்தாலும் சிரமம் தானே. அதே மாதிரி தான் ஒரு விளையாட்டுக்கு வரும்பொழுது எவ்வளோ பயிற்சி இருக்கோ அந்த அளவுக்கு சுலபமாக விளையாடலாம். இப்போ ஒரு டீம் ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒன்று மற்றவங்க சொல்கிற மாதிரி லக்கு அதிர்ஷ்டம் அதெல்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்களோ அந்த அளவுக்கு சிறப்பாக விளையாட முடியும். ஓகே, அடுத்த முறை நல்ல பயிற்சி எடுத்து இதே நிகழ்ச்சியில் இன்னொரு முறை கலந்துக்கிட்டு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நீங்களே உருவாக்கிக்கணும். சரியா? இன்றைய நிகழ்ச்சியின் 3வது சுற்றின் இறுதியில் வெளியேறும் இந்த மதுரை ராஜன் மெட்ரிக் மாணவியர் அணிக்கு காலிமார்க் பொவன்டோ வழங்கும் 2000 ரூபாய்க்கான காசோலை இவர்களுக்கு பரிசு. வாங்கிக்கோங்க. வெல் டன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த முறை சிறப்பாக முயற்சி பண்ணுங்க. இடைவேளைக்கு பிறகு அந்த சுவாரஸ்யமான இறுதி சுற்றில் சந்திப்போம். அந்த சுற்றில் அடுத்த நிலைக்கு செல்ல போகும் அணி யார் என்பதை தெரிந்து கொள்வோம். காத்திருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு காலிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் ஜூனியர்ஸ் 2. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி சுற்று, தகுதி சுற்று. எதுக்கு தகுதினா அடுத்த நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு உங்களை அழைத்து செல்ல போகிற சுற்று. இதில் வெற்றி பெற போகும் அணி யார் என்பதை தீர்மானிக்க போவது நீங்கள் தான். இப்போ ஈரோடு அணி, த பிவிபி, திருப்பூர் அணி, விஐடி ட்ரஸ்ட், ரெண்டும் கொங்கு நாடு தான். யாராவது ஒருத்தர் இப்போயே விட்டு கொடுத்துட்டு போயிருங்களேன். இல்லை விளையாண்டு தான் பார்க்குறதா? பிரீத்தி, ஜனனி, தர்ஷனா, நந்தினி. ஸோ இப்போ விளையாண்டு தீர்மானிக்க போகிறோம். இந்த சுற்று உங்களுக்கு தெரியும், 1 நிமிடத்தில் அதிகப்படியான சொற்களை கண்டுபிடிப்பவர்கள் தகுதி பெறுவார்கள். யார் முதல்ல விளையாட போறீங்க நீங்களே தீர்மானிச்சுக்கலாம். நீங்கள் விளையாடுறீங்க. ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணலாம். குவாலிஃபைங் ரவுண்டை தொடங்க போகிறோம். இந்த 1 நிமிடத்தில் எத்தனை சொற்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமோ அத்தனை நீங்கள் கண்டுபிடித்து கொண்டே போகலாம். தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கொட்டை, விதை, குட். நேரம், காலம். 2. இளமை, முதுமை. இவை, வயது. கர்வம், அடுத்தது போலாம். கொட்டுவது, உரல். அடுத்து சொல். இதயம், துடிப்பு. குட். குளிர், வெயில். குளிர், வெப்பம். படபடப்பு, நடுக்கம். வெரி குட்.
ரொம்ப குறைவான சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க இந்த சுற்றுல. என்ன நடந்தது? அடுத்து சீக்கிரம் போயிருக்கணும். ஓரளவுக்கு குறிப்புகள்லாம் பொருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் யூகிக்கவே இல்லையா நிறைய. அது குளிர்னு சொன்னோடனே எல்லாருக்கும் வெப்பம் சொல்லலாம். அடுத்ததில் நீங்கள் சொல்கிறீங்க நடுக்கம் தானே வந்திருக்கணும். அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதே மாதிரி முதல்ல ஒரு முக்கியமான சொல்லுக்கு கூட 3 குறிப்புகள் கொடுத்த பிறகும் அது வந்து அந்த விடை கிடைக்கவே இல்லை. இளமை சொன்ன உடனே என்ன சொன்னீங்க? முதுமை. நீங்கள் அது பரவாயில்ல, எப்போவுமே எதிர் சொல்லி பார்ப்போம். அதுக்கு பிறகு இவைன்னு சொன்னோன்னே இவைகள் என்ன, இவையெல்லாம் என்ன? பருவம். அதை தான் எதிர்பார்த்தாங்க. ஓரளவுக்கு பொருத்தமான குறிப்புகள் கிடைத்தும் உங்களுக்கு விடை கிடைக்கல. ஒருவேளை விளையாட்டு பதட்டம் ஒரு காரணமாக இருக்கலாம். 4 பட் ஒன்றும் இப்போ தீர்மானிக்க முடியாது. இன்னொரு அணி விளையாண்டு தான் அதை தீர்மானிக்கணும், நீங்களா அவர்களான்னு. அது யாருன்னு பார்த்துருவோம், காத்துருங்க. ஜனனி, பிரீத்தி, உண்மையை சொல்லணும். எனக்கு இப்போ உங்கள் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு? உண்மையை மட்டும்தான் கேட்பேன். இப்போ நான் ஜெயிக்கணும்னு எல்லாரும் தான் வருவோம். இப்போ ஓடிட்டு இருக்க சொல்லுங்க, ஜெயிச்சிருவோன்னு நம்பிக்கை இருக்குல்ல? அதை தான் கேட்டேன். 4 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம நிச்சயம் 5 கண்டுபிடிச்சிடலான்னு. அவங்க 4 தான் சொல்லும் போதே அவள் கையை பிடிச்சி நசுக்குனியா இல்லையா நீ பக்கத்தில்? அவளை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நான் ஓரக்கண்ணில் இங்கேருந்து. ஸோ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சுன்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அதுவே உங்களுக்கு பாதி வெற்றியை கொடுத்துரும். ஓகே, பி பாசிட்டிவ். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அடுத்த சொல். அடுத்த சொல். பயணம், சுற்றுலா, வேறு, பிரயாணம், மாளிகை, தூண், வேறு. நெக்ஸ்ட். அடுத்த சொல். நெக்ஸ்ட். அடுத்த சொல். கதிரவன், சூரியன், பாதி, சூரி. நெக்ஸ்ட். 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 அடுத்த சொல். மோடி. மோடி. டக்குன்னு சொல்லு. வித்தை, வெரி குட். போட்டி, பந்தயம், விடுவது, சவால், நெய்வேலி, சுரங்கம், மயில், குயில். 4 கண்டுபிடிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு முன்னாடி ஈரோடு பிவிபி அணி விளையாண்டு 4 மதிப்பெண்கள் எடுத்தப்போ உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை ஏற்பட்டுச்சோ அதே அளவுக்கு அவங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டது. அவ்வளோதான், நம்ம முடிஞ்சிட்டோன்னு. ஆனால் இந்த நிகழ்ச்சி இன்னொரு முறையாக உங்களுக்கு நிரூபிக்கிறது என்னன்னா, எந்த விளையாட்டையும் விளையாண்டு முடிக்கிற வரைக்கும் யார் ஜெயிச்சா தோத்தான் யாராலையும் முடிவு செய்ய முடியாது. கிரிக்கெட்டில் நடக்கிற மாதிரி தான் இங்கேயும். அதனால் பாருங்கள், இப்போ நீங்கள் அவங்களுக்கு சவால் விடுற மாதிரி நீங்களும் 4 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. ஒரே மதிப்பெண்கள் இருக்கிறனால இன்னொரு டை பிரேக்கிங் ரவுண்டு வைக்க போகிறோம். ஓகே, அதுதான் தீர்மானிக்க போகுது. இப்போ எப்படின்னா இதே மாதிரி சுற்று, ஆனால் இந்த முறை 30 வினாடிகளுக்குள் யார் அதிகமான சொற்களை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த நிலைக்கு தேர்வாகி செல்ல போகிற அணி. ரெடி? சரி, இப்போ போன முறை அவங்க தொடங்கினால இந்த முறை நீங்கள் தொடங்க போகிறீங்க. 30 வினாடிகளுக்குள் அதிகப்படியான சொற்களை கண்டுபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. நெக்ஸ்ட். கம்மல். கம்மல். கம்மல், தோடு, வடிகட்டி, சல்லடை, வேறு. நெக்ஸ்ட். அடுத்த சொல். பாதை, வழி, நடப்பது, சாலை. நெக்ஸ்ட் வேர்ட்ஸ். புறம், அகம், முதுகு, விரும்பு, எலும்பு, புறம். எத்தனை கண்டுபிடிச்சிங்க? ஒன்ஸ். ஒன்னே ஒன்று. என்னோட கணிப்புப்படி நீங்கள் குறைந்தது 3ஆவது கண்டுபிடிச்சிருக்கணும். வடிகட்டிலாம் எதுக்கு வருது? சோறு, தண்ணி, கஞ்சி தானே, அதை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. அது கண்டுபிடிச்சிருக்கலாம். இதுக்கு என்ன சொன்னேன் கடைசியாக பார்த்து சொல்லுங்க? புறம்னு சொன்னியா? புறம்னு சொன்னோடனே அவன் அகம்னா, ஏன்னா அது வேற. ஆமாம், விரும்புன்னு சொன்னோடனே நீ என்ன நினைச்சேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது அவருக்கு எப்படி தெரியும்? ஏன்னா முதல்ல புறம்னு சொல்லிட்டேன். பதட்டம் தான் இருந்தாலும் 1 கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அடுத்த சுற்றுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைக்க வாய்ப்புண்டு? அவங்க எதுவுமே கண்டுபிடிக்காமல் போனாதான். அந்த பிரார்த்தனை கொஞ்சம் நல்லா இருக்காது, ஆனால் இன்னைக்கு நீங்கள் அதான் பண்ண முடியும். போங்க, உட்காந்துருங்க, பார்ப்போம். டை பிரேக்கர் ரவுண்டில் எவ்வளோ டென்ஷன் இருக்குன்னு நீ சிரிச்சிட்டு இருக்கிற. உள்ள பயம் இருக்கு, வெளியில அதை காட்டிக்க கூடாது. இல்லை, உங்களுக்கு உள்ள இருக்க மகிழ்ச்சி வெளியே காமிச்சிருச்சு. ஒன்று தானே ஜுஜுபி, நாங்கள் நினைக்கல. சரி, இப்போ பார்த்துருவோம். ரெடி? cheer up, your time starts now. அடுத்த சொல். விளையாட்டு,
பொம்மை, அரங்கம். மைதானம், 1. அடுத்து நீர், நிலை, இடம், குளம், விளம். அடுத்து அடுத்து அடுத்த சொல். அடுத்து தென்னை, மரம், இளநீர், தேங்காய். தேங்காய் சொல்லியாச்சு. தேங்காய் சொன்னப்ப பஸர் அடிச்சா இப்போ கரெக்டாக ரீவைண்ட் பண்ணி பார்த்து அந்த ஃப்ரேமில் தேர்ட் அம்பையர் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்க சொல்கிறீங்களா? இப்படி தான் போட்டிக்கு போட்டி ஒன்று கண்டுபிடிச்சா ஒன்று கண்டுபிடிக்கிறதா? ஆ? எத்தனை சுலபமான சொற்கள் வந்துச்சு, அடுத்து அடுத்துன்னு போயிட்டே இருக்கு. எல்லாம் எளிமையான தமிழ் சொற்கள். ஒன்று வேணால் நான் ஒத்துக்குவேன். இப்படியா போய் வந்து விளிம்பில் நிற்கிறது? இப்போ தேர்ட் அம்பையர் தான் கூப்பிடணும். தென்னை சொல்லிட்டேன்னு நினச்சேன். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போக வேண்டியதை கடுமையாக்கிக்கிட்டே போகிறீங்க. நீங்கள் விளையாடுறத பார்த்தா வீட்டில் இருக்கவங்களுக்கு சரி இந்த விளையாட்டு இவ்வளோ சிரமம் போல இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. ஒன்றும் இல்லாத கேமை இப்படி ஆக்கி விட்டீங்க. பரவாயில்ல. பஸர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காய் சொன்னனால 2 மதிப்பெண்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. ஈரோடு த பிவிபி சிபிஎஸ்இ ஸ்கூல் மாணவியர். அதனாலும் இவ்வளோ ஒன்றும் இல்லாத கேமை வந்து டென்ஷன் அதிகப்படுத்துறது இந்தியன் கிரிக்கெட் டீம்னு பொதுவாக பேசிக்குவாங்க. ஆனால் அவங்களையெல்லாம் தூக்கி சாப்பிட்டீங்க. ஈரோடு பள்ளி மாணவியர் வாங்கம்மா, ஜாயின் அஸ் ப்ளீஸ். இன்னைக்கு போட்டியிலேருந்து விளிம்பில் நீங்கள் வெளியேற வேண்டிய வாய்ப்பு வந்திருக்குது. இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ்வளோ எளிமையாக அடுத்த நிலைமையெல்லாம் விளையாட முடியாது. நீங்கள் சிறப்பாக பயிற்சி எடுத்துகிட்டு வரலன்னா உங்களால் அவ்வளோ திறமையாக விளையாட முடியாது. ஏன்னா போக போக போட்டி கடுமையாக இருக்கும். தட் இஸ் நேச்சுரல், பட் யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எங்கே தவறு நிகழ்ந்தது? பதற்றம் பதற்றமும் ஒரு பக்கம். நம்ம தமிழ் அந்த சொல் வளத்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். திடீர்னு ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்ட உடனே நமக்கு தமிழ் அறிவு வந்துடாது. ஏற்கனவே இருக்கிற சொல் வளத்தை வச்சு தான் இதில் வந்து நம்ம விளையாட முடியும். ஸோ அதிகமான புத்தகங்கள் வாசிங்க, பத்திரிகைகள் வாசிங்க, நல்ல புத்தகங்கள் வாசிங்க. தமிழில் நான் சொல்கிற தமிழ் மொழியில் இது எல்லாருக்குமே பொதுவான விஷயம். வொக்காபுலரி யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுன்றது உலகம் ஃபுல்லாக நிரூபணமான ஒரு விஷயம். வொக்காபுலரினா என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பற்றி பல சொற்கள் தெரிய வரும். அப்போ நம்மளுடைய நாலேஜ் நேச்சுரலாக கூட இருக்க மாதிரி தெரியும். அவ்வளோதான் வொக்காபுலரி இஸ் ஆல் அபவுட். ஸோ அதனால் தமிழ் மொழியில் நீங்கள் கூடிய சொற்களை, அதிகமான சொற்களை கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த விளையாட்டு ஒரு சின்ன உதாரணம் தான். நிஜமான வாழ்க்கைக்கு போகும்பொழுது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா உலகின் மூத்த மொழின்னு நம்மளது சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதை நம்ம தாய்மொழியாக வச்சுக்கிட்டு தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாது. எதுவும் சொல்ல வந்தியா ஜனனி? இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்கிறதுன்னு. குட், வெல் டன். அழகாக விளையாண்ட உங்கள் இரு அணிகளுக்கும் எங்களது பாராட்டுக்கள். ஒரு இது சொல்லணும். இவ்வளோ தூரம் நாங்கள் வந்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸ், பிரின்சிபல் மேம், கரஸ்பாண்டன்ட் சார், எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தேங்க் பண்ணிக்கிறோம். எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. அதான் சொல்லிட்டு எல்லாம் சொன்ன பிறகு நாங்களும் என்ன ஒன்று சொல்ல விரும்புகிறோம். என்னம்மா? இந்த போட்டியில் வந்து நாங்கள் ரொம்ப சுலபமாலாம் வெல்லல, ரொம்ப பயங்கர டஃப் காம்படிஷனாக தான் இருந்துச்சு. எங்களை விட ரொம்ப நல்லாவே இது பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2, 1 கண்டுபிடிச்சிட்டு இல்லை சுலபம் டஃப்பு வேற. நீங்களே உங்களுக்கு டஃப் ஆக்கிக்கிட்டீங்க. இதில் ஏன் மற்றவங்களுக்கு தேங்க் பண்ணுறீங்க? யாருக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு எனக்கு கடைசி வரைக்கும் புரியல. அவ்வளோ டஃப்பாக நல்லா விளையாண்டாங்க. ஓகே, அவங்களும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. குட். இன்னைக்கு நிகழ்ச்சியில் இறுதி சுற்று வரைக்கும் வந்து பங்கு பெற்ற இந்த 2 அணிகளுக்கும் நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் ரூபாய் 2000க்கான கிஃப்ட் வவுச்சர்ஸ். கூடவே இந்த 2 அணிகளுக்கும் காலிமார்க் பவன்டோ வழங்கும் ரூபாய் 2000க்கான காசோலையும் கூடவே இவர்களுக்கு குட்டி பேக்கும் பரிசாக வழங்கப்படுகிறது. இந்த இறுதி சுற்றில் 2வது நிலைக்கு வந்திருக்கிற திருப்பூர் விஐடி ட்ரஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவியருக்கு எவரெஸ்ட் ஃபேன்ஸ் வழங்கும் ரூபாய் 2500 பெருமானம் உள்ள பெடஸ்டல் ஃபேன்ஸ் பரிசாக கிடைக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று அடுத்த நிலைக்கு தேர்வாகி இருக்கிற ஈரோடு த பிவிபி சிபிஎஸ்இ ஸ்கூல் மாணவியருக்கு த சென்னை மொபைல்ஸ் வழங்கும் ரூபாய் 3000க்கான காசோலை பரிசாக வழங்குகிறது. அடுத்த வாரம் பங்கு பெற போகிற 3 புதிய பள்ளி அணிகளோடு உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்த்.